வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இடி திமுக ஆட்சியில் DGPக்கு கடிதம் எழுதினாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதினாங்க வழக்கு பதிவு செய்ய. ஆனால் திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்படவே இல்லை. அடுத்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 25 நாட்கள் ஆனிச்சா, ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. அதுபோக செந்தில் பாலாஜியை விசாரிக்க இடி அனுமதி கேட்டுச்சு, டிவிகே கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல. அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரிக்க இடி அனுமதி கேட்டுச்சு, டிவிகே கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல. அப்போ டிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர்களை டிவிகே கவர்மெண்ட் காப்பாற்ற நினைக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் உருவானுச்சு. இந்த சூழலில் தான் இன்னைக்கு KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அவர் சம்பந்தப்பட்ட துறையில் அவர் மினிஸ்டராக இருந்தபோது பணி நியமனத்தில் பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. செஞ்சு தானே ஆகணும். ஏன்னா அண்ணாமலை அண்ணே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறத அறிவிச்சிட்டாரு. அறிவித்த 4 மணி நேரத்தில் வாலண்டியர்ஸுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் 7 லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கு. அவருடைய இயக்கத்தில் 7 லட்சத்துக்கும் அதிகமானோர் இப்போ வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யலைன்னா அண்ணாமலை கேள்வி கேட்பார்ல, என்ன நினச்சிக்கிறீங்க? டிஎம்கேவை காப்பாற்ற பார்க்குது டிவிகே, டிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்று அப்படின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிப்பார். அது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். இப்போவே இவ்வளவு சப்போர்ட் குவியுது அப்படின்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. இதில் அண்ணாமலை அரசியல் செய்கிறதுக்கு நாமளே ஸ்கோப்பை ஏன் கொடுக்கணும், பேசாமல் வழக்கு பதிவு செஞ்சு விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க டிவிகே கவர்மெண்ட்டு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய புதிய கட்சிக்கு என்ன கதறி இருக்காரு தெரியுமா? RSSல 2500 அமைப்புகள் இருக்கு, அண்ணாமலை தொடங்க போற புதிய கட்சி 2501வது அமைப்பு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கதறி இருக்காங்க. அடுத்து மாணிக்கம் தாக்கூர், அவரும் சேம் டயலாக் தான். RSS பிஜேபியுடைய ஐடியா அப்படி தான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னு ஒரே டயலாகு. திருமுருகன் காந்தி சேம் டயலாகு. இப்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், டிவிகே உடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் பதறுன்னு பதறாங்க அண்ணாமலையுடைய இந்த அறிவிப்புக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சிகளை பேச விடுவாங்க. அதே தான் டிவிகேவும் பண்ணுறாங்க. கூட்டணி கட்சிகளை விட்டு அண்ணாமலையுடைய தனிக்கட்சி அறிவிப்புக்கு எதிராக பேசுங்க, பிஜேபி RSS தான் இதை பண்ண சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு டிவிகேவுடைய உத்தரவின் பேரில் மாணிக்கம் தாக்கூர்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் பொதுமக்கள் கிரவுண்ட் லெவலில் கிளியராக இருக்காங்க. இப்போதைய மாற்றம் ஆட்சி மாற்றம் தான், அரசியல் மாற்றம் இல்லை. அண்ணாமலையினால தான் அரசியல் மாற்றம் கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலைக்கு சாதகமான சூழல் நாளுக்கு நாள் மணிக்கு மணி மாறிக்கு இருக்குது.